ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. He is the same yesterday, today and forever. அல்லேலூயா. அவை கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற நாம் ஒருவேளை சிறையில் அடைப்பட்டது போல் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் சிறையில் அடைப்படவில்லை. ஆமென். அது சர்வ வல்லமை உள்ள வார்த்தை. நாங்கள் கொஞ்ச நேரம் let us worship him. அல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அப்படியே கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து ஆராதிங்க. நிறைவே
The Holy Spirit. Yes. Let your fire flow, Master. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். What a mighty God we serve. He is your healer. He is your redeemer. He is the compassionful God. He is the merciful God. Merciful. Merciful. I feel the presence of God. Lead Pashma Halbrofiat Masih Ligorosha Malate. அவருடைய நேசிக்கிறார். முடியாததை சாத்தியமாக முடிய பண்ணுகிற தேவன். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற தேவன். தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். எஸ், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை மாற்றுகிற தேவன். அதை மாற்றுகிற தேவன். எல்லாவற்றையும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு, எல்லாவற்றையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற தேவன். எஸ், be glad, be rejoice. Hallelujah. என்னோட சேர்ந்து வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. சூழ்நிலை மாறுமே, முடியாததும் நீர் வந்தாள். சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே thank you for your presence. Thank you for your mercy. Thank you for your grace. Thank you for your compassion. Because you are the merciful God. You are the compassionful God. You are my master. You are my master. You are my master. பார்க்கிற ஒவ்வொருவரை ஆவியானவர் ரெஸ்டோர் பண்ணும், உயிர்ப்பீங்க. ரெஸ்டோர் பண்ணுங்க, உயிர்ப்பீங்க. ஜீசஸ் ஆவி ஆத்துமா சரீரத்தில் உடைய பரிசுத்த பலன் ஒரு உயிர் மூச்சு வரட்டும். நீங்க அதை செய்வீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவநாமத்தினாலே மறுபடியும் நான் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். கிறிஸ்து இயேசு அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர்,
கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆனால் இன்று நாம் தியானிக்க போகிற வார்த்தைகள் வெளிப்படுத்தல் விசேஷம் 12:12 நாங்கள் முதலாவதாய் நாங்கள் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஒரு சகோதரன் என்னிடத்திலே ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது சொன்னார், கடவுளுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன் வேண்டி கொடுத்தால் அதை அவர் வைத்து விளையாடி கொண்டிருப்பார். அப்பொழுதுதான் அவர் மனிதர்களுடைய வாழ்க்கையில் விளையாடாமல் இருப்பார். ஒரு சின்ன ஜோக்காக அவர் அந்த காரியத்தை அவர் பார்த்ததாக என்னிடத்திலே சொன்னார். கடவுளுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன் வேண்டி கொடுத்தால் அவர் அதிலே விளையாடி கொண்டிருப்பார். அப்பொழுது அவர் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே விளையாட மாட்டார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் எனக்கு சிரிப்பு வரல, எனக்குள்ள வேதனை வந்தது. எவ்வளவு தூரம் கடவுளை குறித்து ஒரு தப்பான அபிப்பிராயத்தை பிசாசு லேசாக விதைத்திருக்கிறார். அவர்தான் கொலை செய்கிறவர், அவர்தான் அழிக்கிறவர், அவர்தான் திருடுகிறவர், இதற்கெல்லாம் காரணம் அவர்தான் என்பதை பிசாசு லேசாக மனிதர்களுடைய அந்த மனதிலே வஞ்சிப்பான ஒரு காரியத்தை விதைத்திருக்கிறார். கடவுளே ஒரு வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறார், பிசாசானவன் திருடன், கொல்லவும் அழிக்கவும் கொலை செய்யவுமே அன்றி. அப்படியா? வாசிங்க யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க. அவைகளுக்கு யாருக்கு? ஜனங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆடுகளுடைய ஜீவனை எடுக்கிறான் அன்றல்ல, ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஒரு நல்ல மேய்ப்பன். இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறோமே, ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா? ஆடுகளுடைய ஜீவனை, மனிதனுடைய ஜீவனை எடுப்பதற்காக அல்ல. நல்ல மேய்ப்பன், நல்ல கர்த்தர் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று தான் சத்தியம் சொல்லுகிறது. Please be understand his words. Please. ஆண்டவர் நம்முடைய ஜீவனை எடுக்கிறவர் அல்ல, தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, கொள்ளை நோய் என்று சொல்லப்படுகிற காரியம் தேவன் அனுமதிக்காமல் வராது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஹலோ, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து பூமியிலே வந்திருக்கிறபடினால அவன் என்ன சொல்லுது? வாசிங்க. ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கொள்ளை நோய் என்கிற ஆபத்து வரும், பூமி எதிர்ச்சி என்கிற ஆபத்து வரும், பலபலவான டெத் டிசீஸ் உண்டாகும். அவன் அதை செய்வான். யோபுவினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது யோபுவை சாத்தான் வாதித்தான் என்று இருக்கிறது. அவன் நீங்க கேட்கலாம், அது கர்த்தருடைய அனுமதியோட தானே வந்தது? எஸ். ஹலோ, அது ஒரு பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டது. யோபுக்கும் சாத்தானுக்கும் இடையில் சேலஞ்ச் இல்லை.
தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் ஒரு சேலஞ்ச். யோபு தன்னை மறுதலிக்க மாட்டான் என்கிற சேலஞ்ச். அந்த சேலஞ்சுக்கு, அந்த பர்பஸுக்காக அது கொடுக்கப்பட்டது. ஹலோ, தெளிவாய் நாம் வாசிக்க வேண்டும். ஏரோதுவை தேவதூதன் வந்து அடித்தான். ஏன் தெரியுமா? ஏன் அடிச்சான்? தேவனுக்கு அவன் மகிமையை செலுத்தாமல். அழகா இருக்குது. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால், அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான். ஹலோ, இங்கே தேவன் அடிக்கிறதற்கு ஒரு பர்பஸ் இருக்குது. தேவனுக்கு வர வேண்டிய மகிமையை அவன் தேவனுக்கு கொடுக்காமல் அவன் தன்னுடைய மகிமையை, அந்த மகிமையை அவன் எடுத்தபடியினாலே அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அடிக்கிறார். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அதே 13வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது எலிமா என்கிற அந்த மாயவித்தைக்காரன் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு தடையாய் இருந்தபடியினாலே அங்கே பவுல் அப்போஸ்தலனுக்கூடாக ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தருடைய செம்மையான வழியை விட்டு புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? வாசிங்கத. எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? ஹலோ, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டும் பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தையை தடை பண்ணும் பொழுது, அங்கே ஒரு நியாய தீர்ப்பு, அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட், அங்கே ஒரு அடி விழுதலை நீங்கள் பார்க்கலாம். அனனியா சபிராலை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய இருதயத்தை, உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பினது என்ன? சபைக்குள்ள சாத்தானால நிரம்பி இருந்தாலும் அடி விழும். Be very careful. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் ஒரு பர்பஸுக்காக நடக்கிற விஷயம். இன்னசென்ட்டுகளை கொள்ளுகிறது ஆவியானவர் இல்லை. கொள்ள நோய் அனுப்பி சின்ன குழந்தைகள் மூச்சு திணறி சாகுதே, அது ஆவியானவர் கொள்ளுகிறது அல்ல. அது தேவனுடைய செயல் அல்ல. ஹலோ, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத, இயேசுவை பற்றி கேள்விப்படாத ஜனங்கள், பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டு போனாங்களே கொள்ள நோயால. அது தேவன் அனுப்பினதல்ல. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு பூமியில் இறங்கினபடியினால் ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். உங்களுக்கு தெரியுமா, தேவனுக்கு ஆண்ட்ராய்ட் போன் தேவையில்லை. தேவனும் மனிதனோட விளையாடுகிறவர் அல்ல. என் நாடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று தான் இருக்கே தவிர எடுக்கிறேன், ஆடுகளுடைய ஜீவனை எடுக்கிறேன் என்று இல்லை. புரியுதா உங்களுக்கு? கொள்ள நோய் உண்டாகும் என்று சொன்னா உண்டாக்குவேன் என்று சொல்லல, உண்டாகும். இப்ப நான் கேள்விக்கு ஒரு காரியத்துக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்விக்காக நான் இதை வருகிறேன். தேவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது அப்படி என்று நீங்க விசுவாசிக்கிறது நல்லதுதான். ஆனா ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் விபச்சாரம் தேவனுடைய அனுமதியோட நடக்குதா? இந்த உலகத்தில் கொலை, கற்பழிப்பு தேவனுடைய அனுமதியோடு நடக்குதா? இந்த உலகத்திலே தேவனுடைய அனுமதியோட தீமையான பார்ஸ் எல்லாம் திறக்கப்படுதா? நோ, எல்லாம் தேவனுடைய அனுமதியோட நடப்பது இல்லை. சத்தியத்தை தெளிவாய் நீங்கள் வாசிக்க வேண்டும். கொலோசியர் 3:16 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் உங்களுக்குள் பரிபூரணமாய் வாசமாயிருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள ஞானத்தோடு வாசம் பண்ண வேண்டும். வசனத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் ஞானத்தோடு நாம் அதை வாசிக்க வேண்டும்.
அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் என்றால் அவருடைய தயவு நீடிய வாழ்வு. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு தடவை நீ அவருடைய கோபத்தை பிரசங்கம் பண்ணினால் 100 தடவை 90 தடவை ஹல்லேலூயா 99.9% தேவனுடைய அன்பை சொல்லு. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? வேதம் தெளிவா சொல்லுது, தெளிவா சொல்லுது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொள்ள நோயை அனுப்புறது, கொள்ள நோய் உண்டாகும் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். ஆனால் கொள்ள நோயை உண்டாக்குவேன் என்று இயேசு சொல்லவில்லை. ஹல்லேலூயா. பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். பூமி அதிர்ச்சியை உண்டாக்குவேன் என்று இயேசு சொல்லவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. innocent peoples, இன்னசென்ட்டான பேபிஸ், இன்னசென்ட்டான பிள்ளைகளை கொலை செய்வது, கொல்லுவது, அழிப்பது, அவர்களுடைய ஜீவனை திருடுவது இயேசுநாதருடைய வேலை அல்ல. அவர் மனிதனுடைய வாழ்க்கையில விளையாடுகிற தேவன் அல்ல. அப்ப உங்களுக்கு கேட்கலாம், நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய அனுமதியோட தானே இந்த உலகத்தில் எல்லாம் நடக்குதுன்னு. நோ, அப்படி இல்ல. தேவனுடைய அனுமதியோட நடக்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஹலோ, பி விஜிலன்ட். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நீங்க இடம் கொடுத்துட்டு, நீங்க அனுமதியை கொடுத்துட்டு, தேவனுடைய சித்தம், தேவனுடைய அனுமதியோட தான் பிசாசு வந்தான் என்று சொல்லாதீங்க. தாவீதை பிசாசு ஏவினான் என்று இருக்குது. தாவீது இடம் கொடுத்தான். நீதிமொழியில் சாலமோன் ஞானி சொல்லுகிறார், மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். யாருடைய மதியினம்? மனுஷருடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். பின்போ அவனுடைய மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். புரியுதா உங்களுக்கு? மனுஷனுடைய மதியினத்தினாலே சில விஷயங்களை, பல விஷயங்களை மனிதன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். அதனால அவனுடைய வழிகள் தாறுமாறாகிறது. பின்பு என்னையா தெரியுமா? தேவன் அனுமதித்தார். தேவன் அனுமதித்தார். தேவன் அனுமதிக்கல. நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தாய். பிசாசு உன்னுடைய காரியங்களை திருடினான், கொண்டான், அழித்தான். இது நான் சொல்லல, இயேசுவே சொல்லுகிறார். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வந்தான். இது கிரியேட்டர் சொன்னது, சிருஷ்டிகர் சொன்ன வார்த்தை. இயேசுவை விட நம்ம ஞானியா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வந்தார், ஜீவனை எடுக்க வரவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்து என் ஜனத்தின் மீறுதலுக்காக அவர் வாதிக்கப்பட்டாரே தவிர ஜனத்தை வாதிக்க வந்தவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அவர் அடிக்கிறார் என்று சொன்னா அவருடைய அன்பின் சுவிசேஷத்துக்கு தடை வந்தால் அடி விழும். அவர் அடிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய உண்மையான மகிமையை கொடுக்காமல் சாத்தானும் மனிதனும் அந்த மகிமையை எடுத்தால் அவர் அடிக்கிறதில் நியாயம் உண்டு. ஆனால் கொள்ளை நோய் என்பது இன்னசென்ட் பீப்புளை கொள்ளுவது. அங்கே பேபிஸ், அங்கே குழந்தைகள் எல்லாம் செத்து கிடக்கிறது. ஜனங்கள் கொள்ள கொள்ளையாய் செத்து புரண்டு போகிறது. அது தேவன் செய்யறது அல்ல. He is not killer. He is the healer. He is the healer. Yes brother, yes sister. இந்த பிசாசு எப்படி மனிதனுடைய மனதை டைவர்ட் பண்ணி இருக்கிறான். கடவுளுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன் வண்டி கொடுத்தா அவர் அதுல விளையாடிட்டு இருப்பார். மனிதனோட விளையாட மாட்டார். மனிதனுடைய வாழ்க்கையோட விளையாட மாட்டார். இது பிசாசினுடைய காரியம், பிசாசினுடைய கூற்று. வேதம் தெளிவாய் சொல்லுது. இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு என்ன காரணம் தெரியுமா பிரதர்? என்ன தெரியுமா?
யோவான் 3வது அதிகாரத்தை 17வது வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த ஆக்கின தீர்ப்புக்கு என்ன காரணம் என்று சொல்றேன். அதுக்கு காரணம் பிசாசு அல்ல, நீதான். தேவன் அல்ல, நீதான். அதுக்கு காரணம் என்று சொல்லுகிறது. வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, That's right, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை அனுப்பினார். இது சத்தியம், வேதம் சொல்லுகிற சத்தியம். இத விசுவாசிங்க. ஆக்கினைக்குட்படுத்த அவரை அனுப்பல, ரட்சிப்பதற்காகவே. உலகம் என்று சொன்னா தேவஜனம் மாத்திரமல்ல, இந்த உலகமே, எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லா மனிதனும் அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. மனிதனுடைய ஆத்மாவை கொள்ளுவது எனக்கு பிரியமா இருக்குமோ அப்படி என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூட ஆவியானவர் பேசுகிறார். மனுஷனுடைய சாவை விரும்புகிறது எனக்கு பிரியமா இருக்குமோ, மனுஷன் சாவதை விரும்புவது எனக்கு பிரியமா இருக்குமோ? நோ. அப்படின்னா யாரு சாவ வைக்கிறது, யாரு கொல்றது? பிசாசு, அந்த சாத்தான். இயேசு என்ன சொல்ல தெரியுமா? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் இடையில விடல பரிபூரணப்படுத்தவும் நான் வந்தேன். ஓகே, வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஹல்லேலூயா. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அவனை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தி விட்டேன் என்று சொல்லல, அவனாகவே பாதாளத்துக்குள் ஜம்ப் பண்ணுகிறான். சூசைட் பண்ற மாதிரி தான் இந்த விஷயம். ஆனா என்ன செய்யறான்? இயேசு எனக்கு வேணாம் என்றாலே அவன் சூசைட், அவனா பாதாளத்துக்குள்ள ஜம்ப் பண்றான், அவனா நெருப்புக்குள்ள விழுறான். இது அவனா சூஸ் பண்ண விஷயம். தேவன் சூஸ் பண்ணல. தேவன் அவனை தூக்கி நெருப்புக்குள்ள போடல, இவனா நெருப்புக்குள்ள என்ன செய்யறான்? பாயிறான். விழுந்துட்டான் இல்லையா, பாயிறான். புரியுதா உங்களுக்கு? மேல் வசனம் சொல்லுகிறது அவரை அனுப்பினது உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக. ஆனா இவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு கண்டிஷன். இவன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தை வைக்க வேண்டும். வைக்கலன்னு சொன்னா அவர் தள்ளிவிட மாட்டார். இவனா என்ன செய்வான்? இவனா போய் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை அதிகமாய் விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. வாசிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஹலோ, கொள்ள நோய் என்பது ஆக்கின தீர்ப்புன்னு நினைச்சிடாத. புரியுதா உனக்கு? கொள்ள நோய் ஆக்கின தீர்ப்பு இல்ல. புரியுதா? கொள்ள நோய் என்னது? டெத் டிசீஸ். ஆக்கின தீர்ப்புன்றது அது வேற. அது லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இப்ப நாம் பேசிக்கொண்டிருக்கிறது லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆனா கொள்ள நோயை கொண்டு வந்து இதுக்குள்ள என்ன செய்யறாங்க? முடிச்சு போடுறாங்க. கொள்ள நோய் இது பத்தியா, இதான் ஆக்கின தீர்ப்பு. நோ, சரியா வேதத்தை விளங்கிக் கொள்ளுங்க. கொள்ள நோய் என்பது ஆக்கினை தீர்ப்பு அல்ல. அது நோய், அது கொள்ளை நோய். அது நியாய தீர்ப்பு அல்ல. நியாய தீர்ப்பு வேற. கர்த்தருடைய வார்த்தைக்கு தடை உண்டானால் அங்கே ஒரு அடி, அங்கே கீழே இறங்கி வந்து தேவதூதன் அடிக்கிறான் என்று கிளியரா வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பாகத்தை, கர்த்தருடைய காரியத்தை வஞ்சித்தால் அங்கே சாத்தான் அவனுடைய இருதயத்தை நிரப்பினபடியினாலே அங்கே ஒரு அடி விழுகிறது. கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதனாலே எலிமாவுக்கு அடி விழுகிறது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காததினாலே ஏரோதுவுக்கு அடி விழுகிறது. இது எல்லாமே சது ஒரு பர்பஸ். அதாவது தேவனுடைய காரியத்திலே ஒரு காரியத்தை ஒரு டேஞ்சரஸ் வரும் பொழுது அங்கே தேவன் ஒரு ஜட்ஜ்மெண்டை அனுப்புகிறார். ஆனா கொள்ள நோய் என்பது, பூமி அதிர்ச்சி என்பது,
தேவன் உண்டாக்கி வாரது அது வேற. ஆனால் கடைசி காலத்துல பிசாசானவனாலே அது உண்டாக்கப்படுகிறது. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. வெளிப்படுத்தல் விசேஷம் 12:12 அதைத்தான் சொல்லுது. ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஏன் வரும் தெரியுமா? கொஞ்ச காலம் பிசாசுக்கு இருக்குன்னு சொல்லி அவன் ஆபத்தான டேஞ்சரஸான சுனாமியான சில விஷயங்கள், பூமி அதிர்ச்சியான விஷயங்கள், கொள்ளை நோய்களான விஷயங்கள், இப்படியான விஷயங்களும் ஜனங்களுக்குள்ளே தள்ளி அங்கே இன்னசென்ட்களை கொள்ளுகிறான். தேவன் கொள்ளுகிறவர் அல்ல, தேவன் அழிக்கிறவர் அல்ல, தேவன் திருடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்க இந்த சத்தியத்துல மாறாம இருங்க. இந்த சத்தியத்துல மாறாம இருங்க. ஆண்டவரை கொலைகாரனா பார்க்காத, ஆண்டவரை திருடனா பார்க்காத, ஆண்டவரை அழிக்கிறவனா பார்க்காத. No, he is not killer, he is the healer. Hallelujah, hallelujah, he is the healer. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது என்று சொன்னா அது உங்களுடைய அறியாமை. தேவனுக்கு எல்லாமே தெரியும், அதை நான் ஒத்துக்கொள்றேன். ஆனால் நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது தேவ அனுமதியோடு அவன் வாரதில்லை. ஏன்னா நீ அனுமதி கொடுக்கும் பொழுது அவன் உண்ட அனுமதியோட உன்னை வந்து என்ன செய்யறான்டா? தாக்குறான். புரியுதா உனக்கு? புரியுதா? தாவீதை பிசாசு ஏவினான், தாவீது இடம் கொடுத்தான். எபேசிய நாள்ல சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. விழித்திருங்கள், உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கவனமாய் கேளுங்க. பிசாசுதான் கொள்ளுகிறவன், பிசாசுதான் அழிக்கிறவன், பிசாசுதான் திருடுகிறவன், பிசாசுதான் பொய்யன். தேவன் ஒருவரே சத்தியபரர், இயேசு கிறிஸ்து ஒருவரே சத்தியபரர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே சத்தியபரர். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவனுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது என்பது ஒரு சத்தியம். ஆனால் தேவ அனுமதி இல்லாம நீ இடம் கொடுத்தால் பிசாசு வருவான் என்பது அடுத்த சத்தியம். தேவனுடைய காரியங்களுக்கு இடரல் வரும் பொழுது அதிலே ஒரு ஜட்ஜ்மெண்டை தேவன் கொடுப்பது ஒரு சத்தியம். தேவனுடைய காரியங்களுக்கு இடரல் இல்லாமல் நீயா பிசாசுக்கு இடம் கொடுத்து போட்டு நீயா மதியினங்களான வேலைகளை பார்த்து விட்டு அதிலே நீ நாசமடைவது, மோசமடைவது, இழப்படைவது இன்னும் ஒரு சத்தியம். எல்லாத்தையும் வகை வகையாய் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு புரிய வரும். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், பின்போ அவனுடைய மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். நீயா மதியினமான வேலையை பார்த்துட்டு கடைசியில தேவனை சாட்டாத. தேவன் செய்தார், தேவன் அனுமதித்தார். தேவன் அனுமதிக்கல. உன்னுடைய மடத்தனம் தான் உனக்கு இந்த சேதத்தை கொண்டு வந்தது. ஐயோ, தேவன் அனுமதிச்சதினாலே இப்படி ஒரு அழிவு. பிசாசுக்கு நீ இடம் கொடுத்ததினாலே இந்த அழிவு. அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரமாயிருக்கிறது, காரணமாயிருக்கிறது. நல்லா புரியுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. Please be understand your God. Hallelujah, hallelujah. He is the merciful God. He is the compassionful God. அவர் மரணதுருக்கத்தின் தேவன், அவர் அன்புள்ளவர். அவர் ஒரு கொலைகாரனா பார்த்துடாத,
அவர் ஒரு திருடனா பார்த்திராத, அவர் அழிக்கிறவனா நீ பார்த்திராத. அவர் அழிக்கிறவர் அல்ல, ஜீவனை எடுக்கல்ல, ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். ஹல்லேலூயா. எப்படி? ஜீவனை எடுக்கல்ல, ஜீவனை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. என்ற இயேசு, உண்ட இயேசு நம்முடைய ஜீவனை எடுக்கல, நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். என்ற இயேசு, உண்ட இயேசு நம்மை வாதிக்கல, நமக்காக வாதிக்கப்பட வந்தார். வேதம் தெளிவா சொல்லுது, சாத்தான் தான் யோபுவை வாதித்தான். ஹல்லேலூயா. வாதித்தான். இயேசு வாதிக்கிறவர் அல்ல. என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அவர் நம்மை வாதிக்கிறவர் அல்ல, அவர் நமக்காக வாதிக்கப்பட்டார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் இந்த கொள்ள நோய்க்கு காரணம் கர்த்தா யாரு? ஒன்று மனிதன், அடுத்தது பிசாசு. மனிதன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததினாலே இந்த கொள்ள நோய்களுக்கு காரணமாயிற்று. மனிதன் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதினாலே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. மனிதன் தன்னுடைய மதியினத்தினாலே அவன் வழியை தாறுமாறாக்குறது காரணம் அது மனிதன் தான், அவனுடைய மதியினம் தான். இரண்டாவது, மனிதன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதினாலும், பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு பூமியில் இறங்கினபடியினாலும் ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆபத்து கார் ஆக்சிடென்டா? நோ. இப்படியான கொள்ள நோய்களை அவன் உருவாக்கினான். ஜோபுக்கு அந்த பொக்களங்களை கொள்ள நோயை அவன் ஜோபுக்கு உருவாக்கினான். பல மின்னல்கள் வடிவத்திலே வந்து சேதப்படுத்தினான். பிள்ளைகளையும் கொண்டான். என்ன? கொலைகாரன். சாத்தானுடைய பேர் என்ன? மர்டரர், கொலைகாரன். ஆனா இயேசுவின் பேர் என்ன தெரியுமா? ஜீவனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசுவை பற்றிய தப்ப அபிப்பிராயங்களை தயவு செய்து உங்களோட மனதை விட்டு எடுத்து போடுங்க. சத்தியம் சத்தியதே ஜெய். God bless you. ஜெபம் பண்ணுமா? மகா பரிசுத்தம் உள்ள யெகோவா தேவனே, உம்முடைய குமாரன் என் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் ஜனங்களுடைய மீறுதல்களின் நிமித்த நீர் பாதிக்கப்பட்ட தேவன். உம்முடைய ஆடுகளுக்காக, புறஜாதி ஜனங்களுக்காக, தேவ ஜனங்களுக்காக நீ ஜீவனை கொடுக்கிற தேவன், ஜீவனை எடுக்கிறவர் அல்ல. இதை என் ஜனங்கள் விளங்கிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு நீர் அவர்களுடைய மனதை திறப்பீராக. சத்தியத்தை ஞானமாய் பகுத்து படிக்கக்கூடிய அறிவை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். லூக்கா 24:45 உம்முடைய சீஷர்களுக்கே நீர் உதவி செய்ய வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்களுடைய மனதை நீர் திறந்தீர். இந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்களுடைய மனதை திறப்பீராக. ஆசீர்வதியா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் யெகோவா தேவனே, ஆமென். யாவரும் என்னோடு சேர்ந்து உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். God bless you. You are blessed. Amen. இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று
உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41/10, 3ஆம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the 3rd day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ,
We pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Thisavirasingham Square, Batticalow, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙව යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මාව ඔබ වෙත පැමිණියෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලිව්ව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41/10 3වෙනි හරස් වීදිය තිසවීරසිංගම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව.